வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம செஷனை தொடரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன், நேத்து நம்ம பார்த்த செஷன் வந்து டே 26. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து டே 27ல ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் டே 27. இந்த 27வது நாள் இன்னைக்கு பார்ட் 27 போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் இதுல. நேற்று நம்ம பார்த்த செஷன் பார்த்தீங்கன்னா டே 26 அசோசியேஷன் ரூல்ஸ் அப்ராப் ஒரு நிமிஷம். டே 27 நேற்று பார்த்த செஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ரூல்ஸ் அப்ரியாரி எக்லாக்ட் இந்த செஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டே 27 டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். நாளைக்கு பார்க்க போற செஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் கர்னல் பிசிஏ. இந்த 3 செஷன் இந்த செஷன் வந்து நாளைக்கு பார்ப்போம். 29th அதாவது வர்ற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேயோட நம்மளுக்கு கம்ப்ளீட்டா 29th நம்மளுக்கு வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருது. அப்புறமா வந்து டே 30 டீப் லேர்னிங் ஸ்டார்ட் ஆகுது. டே 30ல இருந்து டே 40 வரையிலும் டீப் லேர்னிங் போகும். இன்ட்ரடக்ஷன் டு டீப் லேர்னிங்ல இருந்து ரெக்கமெண்டர் சிஸ்டம்ஸ் ஃபார் டே 40 வரையிலும் டீப் லேர்னிங் கம்ப்ளீட்டா இருக்கும். டே 41 42 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டே 43ல இருந்து 50 வரையிலும் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் குள்ள போயிடுவோம். இன்னைக்கு வந்து நம்ம டே 27 பார்க்கலாம். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பார்க்கலாம். நேத்து வரையிலும் நம்ம செஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூடியூப்ல லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்க அந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நேத்து டே 26 பார்ட் 26 வரையிலும் எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டேன். முன்னாடி கொஞ்சம் நான் பிஸியா இருந்ததுனால என்னால் லோட் பண்ண முடியல. இப்போ எல்லா செஷனும் வந்து பார்ட் 26 வரையிலும் நேற்று ஒரு 3 வீடியோஸ் வந்து ஒன்னா லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 26 பார்ட் 25 பார்ட் 24 மட்டும் விடுபட்டு இருந்துச்சு. நேற்று வரையிலும் எல்லா செஷனையும் வந்து லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்ட் 27 அதாவது டே 27 நம்ம போறோம். மற்றபடி எல்லா பார்ட்ஸும் இருக்கும். பார்ட் 1ல இருந்து பார்ட் 26 வரையிலும் பண்ணியிருக்கிறோம். பார்ட் 1 to 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். பார்ட் 3 4 to பார்ட் 14 வந்து பைத்தான் பார்த்தோம். பார்ட் 15ல இருந்து பார்ட் இப்போ நடக்கிற 26 வரையிலும் கம்ப்ளீட்டா மிஷின் லேர்னிங்கு. அதுக்கப்புறமா டீப் லேர்னிங், அப்புறமா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அப்புறமா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போவோம். நம்ம வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.com. bigdatahandson.comல மீட்டப் வீடியோஸ், மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸ்ல போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். மேல வந்து எங்களோட சப்போர்ட் நம்பர் இருக்கும் 97898888424. இது வந்து எங்களோட சப்போர்ட் நம்பரு. ரெண்டாவது இந்த நம்பரும் நீங்க கால் பண்ணலாம். சப்போஸ் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு, வேற எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
அப்புறம் அபவுட் அஸ், எங்களை பத்தி எதுவும் தேவை, எங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா எங்க வெப்சைட்ல உள்ள அபவுட் அஸ்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இப்ப நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நியூ கான்செப்டுக்குள்ளார நம்ம போகிறோம், கால் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இங்கே டைமென்ஷனாலிட்டிங்கிறது 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த இடத்துல டைமென்ஷனாலிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் கொடுக்குற டேட்டாவில் வந்து 20 காலம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 20 காலம்ஸு நீங்கள் வந்து உங்கள் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் கொடுக்குறீங்கன்னா, ஸோ அதோட கம்ப்யூட்டேஷன் வந்து அதிகமாகவும் அந்த அளவுக்கு அக்யூரஸியாக அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம் ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சர் வந்து அதிகமாக நான் தான் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, கோரிலேஷன் டெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்திருப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த காலம்ஸ் வந்து இந்த காலம்ஸோட அதிகமாக கோரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். பட் அதுவும் இல்லை, அதுவும் ஒரு இதுதான், ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் தான். பட் அதை விட கொஞ்சம் வித்தவுட் லாஸ் ஆஃப் டேட்டா, ஓகேங்களா? வித்தவுட் லாஸ் ஆஃப் டேட்டா நம்ம வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் மெத்தட்ஸை வச்சு நம்மளால் அந்த ஃபீச்சர்ஸை குறைக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னா, அது வந்து ஒரு டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அல்காரிதம் தான், method that is often used to reduce the dimensionality of large data sets, okay, by transforming a large data set, the set of variables, into a smaller one that still contains most of the information அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே லார்ஜ் டேட்டா செட்டில் எவ்வளோ அந்த அளவுக்கு டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததோ அதே அளவு டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த ஸ்மாலர் டேட்டாலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க, ஓகேங்களா? without loss of information. Okay, the idea of ECA is simple. என்னன்னா, reduce the number of variables of a data set while preserving as much information as possible. ஸோ சிம்பிளாக நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ், அந்த டேட்டா செட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை குறைக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸை குறைக்கிறதுக்கு வித்தவுட் லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் என்னென்ன பண்ணுன்னா, அதில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த ஃபீச்சர்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் நம்ம பண்ணுவோம், ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா calculate the covariance metrics for the features in the data set. ஸோ நான் சொல்கிறேன் என்னன்ட்டு, கோவேரியன்ஸ்னால் என்ன, ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கோவேரியன்ஸ் மெட்ரிக்ஸை கேல்குலேட் பண்ண பிறகு calculate the eigen values and eigen vectors for the covariance matrix. அதுக்கப்புறம் sort eigen values and their corresponding eigen vectors. இந்த eigen values இந்த eigen vectors சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதை வச்சு தான் வந்து அந்த நம்ம அந்த காம்போனன்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? பிக் k eigen values and form a matrix of eigen vectors, transform the original matrix அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோவேரியன்ஸ் மெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கோவேரியன்ஸ் மெட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வேரியன்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ வேரியன்ஸுங்கிறது மெஷர் ஆஃப் அ ஸ்ப்ரெட், ஓகேங்களா? மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட் இன் அ டேட்டா செட். ஓகே, ஸோ கோவேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ வேரியன்ஸ் வந்து நம்ம மெஷர்ஸ் தட் வேரியேஷன் ஆஃப் எ சிங்கிள் ரேண்டம் வேரியபிள், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரேண்டம் வேரியபிளோட அதோட ஸ்ப்ரெட்டு தான் நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? லைக் த ஹைட் ஆஃப் எ பர்சன் இன் அ பாப்புலேஷன் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஹைட் மட்டும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கோவேரியன்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட 2 வேரியபிள் இருக்குன்னா, அந்த 2 வேரியபிளுடைய
வேரியன்ஸ் மெஷர் தான் வந்து இந்த கோவேரியன்ஸ். ஓகேங்களா? வேராஸ் covariance is a measure of how much two random variables vary together. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரே சிங்கிள் ரேண்டம் வேரியபிள் தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டூ ரேண்டம் வேரியபிள்ஸ். அந்த டூ வேரியபிள்ஸ்க்கும் உள்ள வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த கோவேரியன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைக் த ஹைட் ஆஃப் அ பர்சன் அண்ட் த வெயிட் ஆஃப் அ பர்சன் இன் அ பாப்புலேஷன். ஹைட் டு வெயிட்டும் இங்கே வந்து ஒரு ரெண்டு வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு வேரியபிள்ஸும் என்ன எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து இந்த கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸோட ஈக்குவேஷன் வந்து நம்ம வேரியன்ஸோட ஈக்குவேஷன் என்ன பார்த்துருப்போம்? 1/n-1 அதாவது சம்மேஷன் ஆஃப் n இன்ட்டு i ஈக்குவல் டு 1 டு n. அது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மீன் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் தான் பண்ணியிருப்போம். அதாவது xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால xi மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு y மைனஸ் y பார். ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் எப்படி வேரி ஆகுது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஈக்குவேஷனை வச்சு. அது வந்து கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சிச்சா. ஸோ இந்த கோவேரியன்ஸ் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா eigen வேல்யூஸ் அப்புறம் eigen வெக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ eigen வெக்டர் அண்ட் eigen வேல்யூஸ். eigen வெக்டர்ஸ் vector of a matrix A is a vector represented by a matrix X such that when X is multiplied with matrix A, then the direction of the resultant matrix remains same as vector X. ஸோ இந்த eigen values eigen vectors எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக eigen வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது, அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வைங்க. சப்போஸ் நீங்கள் இதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இங்கேருந்து இதற்கு சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் eigen வெக்டர் இது வந்து இந்த eigen வெக்டர் இது வந்து ஆக்சுவலாக eigen வெக்டர் இதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, இது அப்படியே தான் இருக்கும். பட் இந்த டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் இந்த eigen வேல்யூ வச்சு. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா the resultant matrix remains same as vector X where A is any arbitrary matrix and lambda are eigenvalues and X is a eigenvector corresponding to each eigenvalue. Okay, so அதுக்கப்புறம் for a square matrix A an eigenvector and eigenvalue make this equation true. என்னன்னா A அப்படிங்கிறது நமக்கு கொடுத்த இந்த மெட்ரிக்ஸு, இந்த நம்ம மெட்ரிக்ஸையும் eigenvectorயும் மல்டிப்ளை பண்ணால் சேம் எப்படி இருக்கும்னா நம்ம இந்த லாம்டா eigen வேல்யூவையும் eigen வெக்டரையும் மல்டிப்ளைனா எப்படி இருக்குமோ சேம் இந்த மெட்ரிக்ஸையும் eigen வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணால் இருக்கும். ஸோ இப்போ இந்த eigen வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த eigen வேல்யூ தான் அதோட டைரக்ஷனை ஹேண்டில் பண்ணும். இப்போ eigen வேல்யூ சேஞ்ச் ஆக அதோட மெட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மெட்ரிக்ஸும் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த eigen வேல்யூ eigen வெக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா. இப்போ ஆக்சுவலாக நான் விசுவலைசேஷனே காட்டுறேன், அது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இந்த பிசிஏவோட யூசேஜ் வந்து நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேஸஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, அது கூட பண்ண முடியும் இந்த பிசிஏல. அதுக்கப்புறம் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஒரு டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பிசிஏ கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் கூட நான் காட்டுவேன். ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அந்த பிசிஏ கொஞ்சம் அக்யூரசி அதிகமாகுது, அதுதான் அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம்னு சொல்லி. ஒரு டேட்டா செட் எடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த டேட்டா செட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட அக்யூரசி வந்து அதிகமாக வராதப்ப சப்போஸ் அந்த டேட்டா செட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிசிஏ பார்த்தீங்கன்னா, அதாவது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக எப்போ ஒர்க் ஆகும்னா உங்களுடைய டேட்டா செட் லீனியராக இருந்தால். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் டேட்டா செட் லீனியராக இருந்தால் பிசிஏ வந்து அந்தளவு கொஞ்சம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ
இப்போ நான் லீனியராக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் காட்டுவேன். நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டாவில் எப்படி பண்ணலான்னு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு லீனியர் டைப் ஆஃப் டேட்டா தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ முதல் பேண்டாஸ், அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீபோன். ஸோ ஸ்டைல் ஒயிட் கிரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லீனியர் டைப் ஆஃப் டேட்டா, ரேண்டம் டேட்டா. பட் இதோட ஸ்ப்ரெட் வந்து லீனியராக இருக்கும். ஸோ முதல்ல ரேண்டம் ஸ்டேட் எடுத்துக்கிட்டேன். இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து என்ன பிட்வீன் 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். ரேண்டம் ஸ்டேட் 1 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை டாட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரேஞ்சில் 2 to 2,2 அதுக்குள்ளே ரேண்டம் தான் வரும். 2,2 அதுக்கப்புறம் ரேண்டம் இன்ட்டு வந்து 2,200 டேட்டாஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட்டு இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட்டு டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு தான். சப்போஸ் இதை நான் விசுவலைஸ் பண்ணி காட்டணும்னா முதல் ரன் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து என்னென்னா 2 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ 2 ஃபீச்சர்ஸ் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி போட்டு நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டுறோம். அதாவது xf colon 0 ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீச்சர் 1. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா plt.show. இப்போ இந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டா இருக்கும், நம்ம ஜெனரேட் பண்ண டேட்டா இந்த பாருங்கள். ஸோ கொஞ்சம் லீனியராக இருக்கும், அதனால தான் இந்த டேட்டா நான் சூஸ் பண்ணேன். ஸோ லீனியராக இருக்கா? இப்போ இது வந்து இதோட ஸ்ப்ரெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சப்போஸ் லீனியர் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ லீனியர் லைன் வரும். பட் ஆனால் அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இதோட அக்யூரசி இன்னும் அதிகமாக்கிறதுக்கு நம்ம ஃபீச்சராக குறைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2 ஃபீச்சருக்கு நான் 1 ஃபீச்சராக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இந்த பிசியை வந்து பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பிசிஐக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரம் sklearn டாட் டீகம்போசிஷன் இதுலேருந்து அந்த பிசிஏ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு பேராமீட்டர் இருக்கும் கால் n_components காம்போனன்ட்ஸ்னு சொல்லி. இந்த n_components காம்போனன்ட்ஸ் எதுக்குன்னா நம்ம ரிசல்ட்டோடைய எத்தனை ஃபீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த n_components காம்போனன்ட்ஸ் நமக்கு ரிசல்ட்டில் வந்து எவ்வளோ ஃபீச்சர் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கணும். நம்ம n_components. ஸோ எனக்கு ரிசல்ட்டில் வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம n_components 1ன்னு கொடுப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா PCA டாட் ஃபிட் பண்ணணும், நம்ம டேட்டா செட்டில் ஃபிட் பண்ணணும், எக்ஸ் டேட்டா செட்டில் ஃபிட் பண்ணணும். சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ ஃபிட் பண்ண பிறகு நீங்கள் இப்போ PCA டாட் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வந்து ஓகே வெயிட் பண்ணுங்க, சாரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல. இப்போ என்ன பண்ணணும்னா x_PCன்னு வச்சுக்கலாம், ஒரு நியூ வேரியபிள். இப்போ வந்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஃபிட் பண்ண பிறகு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இல்லை ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரே நேரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது அப்படி கூட பண்ணலாம், இல்லை ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட பண்ணலாம். ஓகே, இப்போ x_PCA பாருங்க, x_PCA இது பாருங்க, இப்போ சிங்கிள் ஃபீச்சர் ஆகிடுச்சு பாருங்க.
நம்மளுக்கு வந்து 2 ஃபீச்சர்ஸா இருந்துச்சு அந்த இதுல டேட்டால. இப்போ வந்து சிங்கிள் ஃபீச்சரா மாறிடுச்சா? இது வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ண டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அளவுக்கு நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி. இந்த இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் டேட்டாவை கொடுக்கும். ஸோ இந்த ரெடியூஸ்டு டேட்டாவை வச்சு ஒரிஜினல் டேட்டாவை மறுபடியும் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஐ திங்க் நீங்கள் ஹையர் செகண்டரியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஏ இன்வெர்ஸ் ஆஃப் த மெட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் அதே தான் நடக்கும். ஸோ ஒரு மெட்ரிக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, ட்ரான்ஸ்ஃபார்மில் என்பி டாட் ஆப்ரேஷன் நடக்கும். எதுக்கு டாட் ஆப்ரேஷன் நடக்கும்னா, நம்மளுக்கு அந்த டேட்டா கம்மா இந்த பிசிஏ காம்போனன்ட்ஸ்க்கும் நடக்கும். பிசிஏ டாட் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ காம்போனன்ட்ஸோட அது டாட் ஆப்ரேஷன் நடந்தால் அது வந்து காம்போனன்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் டாட் ஆப்ரேஷன் நடந்தால் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து நம்ம சப்போஸ் ரெடியூஸ்டுன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து இது ரெடியூஸ்டு, அதாவது அப்ளை பண்ண டேட்டா, அந்த டாட் ஆப்ரேஷன் நம்ம பிசிஏ காம்போனன்ட்ஸோட அப்ளை பண்ண டேட்டா. இப்போ ஒரிஜினல் டேட்டாவை நம்ம எப்படி எடுப்போம்னா, ஒரிஜினல் டேட்டாவை வந்து சேம் என்பி டாட் ஆப்ரேஷனு எதுக்கும்னா ரெடியூஸ்டுக்கும் நம்ம டேட்டாவுக்கும் நடக்கும். அப்போ வந்து மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரிஜினல் டேட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம், இது இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிசிஏ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸ்பிசிஏலேருந்து நம்ம ஒரு நியூ ஒரிஜினல் டேட்டாவை கண்டுபிடிக்கணும்னா x_new நியூன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிசிஏ டாட் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிசிஏ. ஸோ நம்ம இந்த ரிசல்ட் தான், இந்த அதாவது ரெடியூஸ் பண்ண டேட்டா வச்சு தான் நம்ம இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து பிளாட் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த நமக்கு இருக்கிற அதாவது நம்ம ஜெனரேட் பண்ண டேட்டாவும் ப்ளஸ் நியூ டேட்டாவையும் நம்ம பிளாட் பண்ணி காட்டலாம். plt டாட் ஸ்கேட்டர் x_new கலர் வேணாம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பிளாட்டு இந்த பாருங்கள். ஸோ இது இந்த கீழே அந்த லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில், அது வந்து நம்ம ஜெனரேட் பண்ண டேட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அந்த ஃபீச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொடுத்த டேட்டா. இந்த பாருங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு லீனியராக மாறிடுச்சு. இப்போ இந்த டேட்டா வந்து இதாவது நம்ம பிசிஏல ரெடியூஸ் பண்ண இந்த டேட்டாவை நீங்கள் லீனியர் ரெக்ரெஷனில் பண்ணீங்கன்னா 100% அக்யூரேசி வரும். ஏன்னா வந்து லீனியர் லைனாகவே இருக்குது இது. இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா செட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி டேட்டா செட்டில் அந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ கண்டிப்பாக வரும் இல்லையா? ஏன்னா ஒரு லீனியர் லைன் அழகாக உங்களால் ட்ரா பண்ண முடியும், லீனியராகவே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த பவர் ஆஃப் இந்த பிசிஏ. இந்த மாதிரி பண்ண முடியும். இது வந்து வெறும் 2 டைமென்ஷனல் மட்டும் இல்லை, 3 டைமென்ஷனல் ஆஃப் டேட்டாவை கூட இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதோட ஸ்டெப்ஸ் இதுதான் நம்ம அந்த சொல்லியிருப்போம் இல்லையா, அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோவேரியன்ஸ் மெட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது,
அதுக்கப்புறம் எய்கன் வேல்யூஸ், எய்கன் வெக்டார்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கொடுக்குற அந்த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்போஸ் இது வந்து ஜஸ்ட்டு டம்மி டேட்டா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரியல் டேட்டா வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆல்ரெடி பண்ண ஒரு டேட்டா செட்டை எடுத்துப்போம். ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி பண்ண ஒரு ரெக்ரேஷன் மாடல். ஏன்னா நம்ம இந்த பிசியை வச்சு நம்ம அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ண டேட்டாவோட வந்து நம்ம அதை ஃபீச்சர்ஸ் ரெடியூஸ் பண்ணி, அதாவது ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ அதே வந்து நம்ம பிசிஏல பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏதாவது ஐ திங்க் லீனியர் ரெக்ரேஷன்லாம் நல்லா தான் வந்துச்சு. லாஜிஸ்டிக்கில் ஓகே, இதில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ லாஜிஸ்டிக்கில் எவ்வளோ வந்தது? ஸோ நம்ம கோரிலேஷன் வச்சு ஆக்சுவலாக பண்ணோம். அது இதெல்லாம் வேண்டாம். இப்போ கோரிலேஷன் டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து நம்ம இது ரன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அக்யூரசி வந்ததுன்னு சொல்லி. 0.92. ஓ, இதுலேயே ஆல்ரெடி நல்லா தான் வந்திருக்கு. ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசரில் ஓகே, ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் 0.78 வந்திருக்கு. ஓகே, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணி ஆர்எம்மும் எல் ஸ்டேட்டையும் எடுத்திருப்போம். இப்போ நான் அது பண்ண போகிறதில்ல. இந்த 2 காலம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ அது பண்ணாமல் நான் மொத்த காலம்ஸையும் எடுக்க போகிறேன். அதாவது எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த பிசியை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிசி எங்கே அப்ளை பண்ணோன்னா, ஸோ அதாவது நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண அதுக்கப்புறம், அதாவது ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். முதல் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணணும். முதல் sklearn dot reprocessing import standard scaler அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசியை அப்ளை பண்ணுவோம். x underscore train equal to fit transform அதுக்கப்புறம் x டெஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x underscore test. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பிசிஏவை அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நிறைய காலம்ஸ் இருக்குது, நியர்லி 10 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஐ திங்க் 3 or 4 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸை இம்போர்ட் பண்ணணும். டீகம்போசிஷன் அப்படிங்கிற இந்த மாடியூலுக்குள்ளார பிசியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். n underscore காம்போனன்ட்ஸ். அதில் வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுக்குறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அதை வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ x underscore ட்ரெயினில் வந்து ஃபிட் underscore ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை ஃபிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் நான். ட்ரெயின் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் டெஸ்ட்டுக்கு வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரில் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஸோ ரெண்டும், அதாவது பிசியும் ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆன பிறகு நமக்கு மாடல் ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளோ அக்யூரேசி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி ஓஹோ நம்ம முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஐ திங்க் கட் பண்ணிவிட்டு ஸோ மொதல் இது இல்லாமல் எவ்வளோ அக்யூரேசி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம 0.75 அந்த மாதிரி வருது.
இதை அப்ளை பண்ண பிறகு ஸோ நான் பார்த்துக்கோங்க 0.7875 இந்த மாதிரி வருது. அது இப்போ அப்ளை பண்ணுறோம் பிசியை, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். என்னாச்சு? ஓ, ஐலாக் யூஸ் பண்ணல. இண்டெக்ஸ் ஸ்லைசிங் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஐலாக் தான் யூஸ் பண்ணணும், லாக் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்னாச்சு? ஃபவுண்ட் இன்புட் வேரியபிள்ஸ் வித் இன்கன்சிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இந்த இடத்துல input variables with inconsistent number of வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா நம்ம? ஈஸியே எதனால் வரலன்னு தெரியல. எக்ஸ்ட்ரெயின் ஒயிட் ட்ரெயின் அதான் வந்தது. இது வரல. வேறு எதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலேயும் அதே தான், இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே பிரச்சனை தான் வருது. இதில் கரெக்டாக வந்துருச்சு. இங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம.
ஒரு நிமிஷம். ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் அது. இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சேம் ஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எதனால் வரல? ஒருவேளை இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். இர்ஃபான், சொல்லுங்க. இந்த டெஸ்ட் சைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் இல்லைங்களா, 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஆமாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 0 பாயிண்ட் வர்றதுக்கான அந்த 1/3 1/4 ஃபார் எக்ஸாம்பிள் 0 பாயிண்ட் வரணும்னா 1/5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல. வரும். இப்போ 0. இப்போ 1/5 போட்டாலும் நம்மளுக்கு 0.2 தானே வரும். அதுக்கு எக்ஸாக்ட்லி. நம்ம 0. ஆமாம், அந்த மாதிரி வேல்யூ பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வர்றதில்லைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஜஸ்ட். அப்படியா? இல்லை, இப்போ 1/5 போட்டாலும் சேம் 0.2 தான். ஆமா, அப்போ நம்ம 0.2 போட்டாலும் என்ன பிரச்சனை அதில்? அது ஒன்றும் இல்லை. இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்தது எனக்கு. ஆக்சுவலாக இதில் தான் பண்ணேன் நான். வந்தது எனக்கு. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். இந்த பாருங்க, சேம் அதே தான் வருது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சேம் கோடு தான் அதுவும். இல்லை, இது மொத்தமாகவே நம்ம காப்பி பண்ணி இதில் போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிடும்.
இப்போ வருது. என்ன பிரச்சனை? பிசிஏ யூஸ் பண்ணலாம். கர்னல் பிசிஏ வேணாம். வருது வருது. இதுக்கு மட்டும் எப்படி வந்துருச்சு? எக்ஸ்ட்ரெயின். ஓகே, தான் நம்ம பண்ணோம். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்டாக இருக்கு. அதுவும் கரெக்டாக இருக்கு. எக்ஸ்ட்ரெயின் ஒயிட் ட்ரெயின் இது மட்டும் ஏன்? இப்போ வந்துருச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணன்னு தெரியலையே, அது கண்டுபிடிக்க முடியல. சரி, காம்போனன்ட்ஸ் இங்க 3 இருக்கு. இல்லை அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இன்க்ரீஸ் பண்ண அது அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் எக்ஸ்பிளைன்ட் இந்த வேரியன்ஸோட பிளாட். இது குமுலேட்டிவ் வேரியன்ஸோட எப்படி வந்து வேரியன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போடணும்னா இந்த இடத்துல போட்டுடலாம். கீழே பிசிஏ இந்த மாதிரி ஒரு பிளாட் வரும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட வேரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இப்போ 0லேருந்து இருந்துச்சுன்னா 0.8 வேரியன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ 2 வந்துருச்சுன்னா 2 காம்போனன்ட்ஸ்னா 0. இதுலேயே 98% வந்துருச்சு. இப்போ 3 போட்டோம்னா 100% வேரியன்ஸ் வந்துருச்சு. 4லேயும் 100% வேரியன்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட வேரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% வேரியன்ஸ் வருது. நீங்கள் 12 காம்போனன்ட்ஸ் வரைக்கும், அதாவது 12 காம்போனன்ட்ஸ் தான் அதில் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் வந்து இத்தனை காம்போனன்ட் செலக்ட் பண்ணால் இவ்வளோ % வேரியன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க அந்த அந்த டேட்டாவில். ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு தெரியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னு. ஓகே, வந்துருச்சு ஏதோ. சேம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வச்சு ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிசிஏ கிரியேட் பண்ணி பிசிஏ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு தான், சாரி ஃபிட்டிங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ இதில் எந்த மிஸ்டேக்கும் வரலையே முதல். ஓகே, ஸோ இந்த ஆஸ் 7, 8 வந்திருக்கு. நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? இது ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையரில்
திங்க் இது ரேண்டம் ஃபாரஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேண்டாம். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம கம்மியாக வந்துருச்சுன்னு இல்லை. எவ்வளோன்னா நியர்லி 0.65 தான். இப்போ இதை வந்து இதுக்கு இடையில நம்ம அந்த இது போடுவோம், பிசிஏ போடலாம். இப்போ 63 வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், அதிகமாகவே இல்லை பாருங்கள். 64, 63 இந்த மாதிரி தான் வந்துருக்கு. இந்த டேட்டாவே பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரியல் எஸ்டேட்டு லீனியர் இருக்குது, அதான் முடிஞ்சு, அவ்வளோதான். 7 வரைக்கும் தான், மொத்தமே 7 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஹையஸ்டே 0.65 தான். இதால் வந்து இது பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த டேட்டா செட்டே வந்து ஐ திங்க் லீனியர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வென் யூ ஹாவ் லீனியர் டைப் ஆஃப் டேட்டாவில் மட்டும்தான் அதால் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த டம்மி டேட்டாவில் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி லீனியராக இருந்தால் மட்டும்தான் இந்த பிசி எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் ஓரளவு பண்ணிச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இதில் 80 வந்திருக்கு. அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கூட போடலாம் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்ட்டு சைஸ் வந்து 1/4 போடுறேன்னு வைங்க. ஸோ கால்வாசி, அதாவது 0.25 சேம் அதே தான் நம்மளுக்கு வரும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இது ஈக்குவல் டு 0.25 தான். அதுக்கு நம்ம 0.25 கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டில் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அதாவது எங்கே அப்ளை பண்ணணும்னா, ட்ரெயின் டெஸ்ட் பிட் முடிஞ்ச பிறகு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பிசியை அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேம் அந்த ப்ராசஸ் தான், நம்ம என்ன முதல்ல பண்ணியிருப்போமோ அதே ப்ராசஸ் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதோட சில யூஸ் கேசஸ் இருக்குது இந்த பிசிஏல. நாய்ஸ் ஃபில்டரிங். ஸோ அந்த நாய்ஸ் ஃபில்டரிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ என்னென்னா ஒரு டிஜிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் இருக்கும். டிஜிட்ஸ் டேட்டா மீன்ஸ் ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ். அது அந்த ஒரு இமேஜஸோட டேட்டா இருக்கும். அது ரொம்ப ஹியூஜ் கிடையாது, ஸ்மால் டேட்டா தான் அது. ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணோன்னா, எஸ்கியூஎல் ஆன் டேட்டா செட்ஸ்லேயே இருக்கும். லோட் டிஜிட்ஸு, லோட் அண்டர்ஸ்கோர் டிஜிட்ஸ், அதுதான் நம்மளுடைய டேட்டா இருக்கும். இப்போ load digits from இப்போ அந்த டிஜிட்ஸ் டேட்டா வந்து லோட் ஆயிரும். இது பஞ்ச் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அது ஆப்ஜெக்ட்ஸ் இதில் வந்து டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய அந்த டேட்டா. அதாவது 1797,64 தான் அதோட டைமென்ஷன் அந்த டேட்டாவோட. ஸோ அந்த டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் மாதிரி இருக்கும். அதை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், ப்ளாட் டிஜிட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம ப்ளாட் பண்ணி பார்ப்போம். அதாவது இது வந்து சப்ளாட்ஸாக க்ரியேட் பண்ணும். ஸோ 1 to 10 வரைக்கும் உள்ள அந்த 0 to 10 வரைக்கும் அந்த டிஜிட்ஸை வந்து சப்ளாட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது
அது ஒரு ஃபிகர் சைஸ் போடுறோம். 4,10 மீன்ஸ் என்னன்னா 5 சாரி ஐ திங்க் 4 rows 10 columns நினைக்கிறேன் சப்ளாட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து சில அந்த இதுதான் ஸ்பேசஸ் எவ்வளோ விடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஎம் ஷோ இருக்கு பாருங்க, இந்த இமேஜ் ஷோ. அதாவது இது இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக தான் இருக்கும். அந்த இமேஜ் டேட்டாவை தான் நம்ம காட்டுறோம், ப்ளாட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 64 இருக்குது. அதில் அதோட டைமென்ஷன் வந்து 64. நம்ம வந்து 8,8 அதை மாற்றிடுறோம். ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் நான் அந்த டேட்டா வந்து இந்த ப்ளாட் டிஜிட்ஸில் அனுப்புனேன்னா டேட்டா டாட் டேட்டா தான். ஓகேங்களா? அதில் அனுப்புனோன்னா எனக்கு வந்து ஒரு ப்ளாட் கிரியேட் ஆகும். அந்த டிஜிட்ஸ் வச்சு ஒரு ப்ளாட் கிரியேட் ஆகும். ஸோ அது கிளியராக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதில் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில நாய்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு கிளியராக இல்லைனாலும் இது ஹேண்ட் ரிட்டனுங்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நாய்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நாய்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இது ரேண்டமாக சம் டேட்டாஸ் வந்து அதில் நாய்ஸாக ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண பிறகு இந்த மறுபடியும் ப்ளாட் பண்ணிங்கன்னு வைங்க, நாய்ஸி டிஜிட்ஸாக இருக்கும். வெயிட் இந்த தடவை நம்ம நாய்ஸி டேட்டாவை அனுப்ப போகிறோம். பாருங்கள், இதோ நாய்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ மொதல் இது கிளியராக இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளியர்லேருந்து நாய்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நாய்ஸ் டேட்டாவை நம்ம இந்த நாய்ஸி டேட்டாவை என்ன பண்ண போகிறோம்னா பிசிஏல அப்ளை பண்ண போகிறோம். பிசிஏல அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ சேம் இந்த நம்ம பிசிஏல இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிசிஏ இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து ரெடியூஸ்டு டேட்டா வரும். அந்த பிசிஏவை நம்ம கால் பண்ணி இப்போ நான் இதில் வந்து வேரியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த குமுலேட்டிவ் வேரியன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாட் கிரியேட் பண்ணோம் இல்லையா. நமக்கு வந்து இத்தனை % வேரியன்ஸ் தான் வேணும்னு சொல்லி நம்ம பிசிஏல கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து 0 ஒன்று வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை வந்து வேரியன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.5 கொடுத்தேன்னா 0. அதாவது 50% வேரியன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இத்தனை காம்பனன்ட் செலக்ட் பண்ணால் இவ்வளோ % வேரியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிளாட்டில் பார்த்துருப்போம். அதாவது இந்த பிளாட்டில் இப்போ சப்போஸ் 2 காம்பனன்ட்ஸ்னால் அதில் வந்து 98% வேரியன்ஸ் இந்த மாதிரி. இதை நீங்கள் டேரெக்டாக வந்து 98% வேரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பிசி ஆஃப் 0.5. இப்போ இதை நான் எதில் ஃபிட் பண்ண போகிறேன்னா நம்ம நாய்ஸி டேட்டாவில் ஃபிட் பண்ண போகிறேன். ஓகே, நாய்ஸியில் ஃபிட் பண்ணியாச்சு. சாரி, நாய்ஸி டேட்டாவில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடியூஸ்டு டேட்டா வரும். ரெடியூஸ்டு டேட்டா வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். பிசிஏ டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த நாய்ஸி டேட்டா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதை வந்து ஒரிஜினலாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ ரெடியூஸ் பண்ணியாச்சு, ஒரிஜினல் மறுபடியும் மாற்றுவோம். எப்படின்னா பிசிஏ டாட் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரெடியூஸ்டு பாஸ் பண்ணி ஒரிஜினலாக மாற்றுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு பண்ணி முடித்த பிறகு நமக்கு இந்த ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாய்ஸ் டேட்டாலேருந்து க்ளீனாக மறுபடியும் மாறும். எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து பிளாட் டிஜிட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நாய்ஸி டேட்டாவுக்கு பதிலாக இப்போ ஒரிஜினல் டேட்டா கொடுக்குறேன்.
இப்போ பாருங்க. இங்க பாருங்க. ஸோ ஓரளவு அதாவது இருந்த இந்த அளவுக்கு கிளியரா இல்லைனாலும் ஓரளவுக்கு கிளியரா தெரியுது இல்லையா? அந்த நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நாய்ஸ் இருந்ததை இப்படி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிசிஏவை நாய்ஸ் ஃபில்டரிங் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நாய்ஸாக இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 50% வேரியன்ஸோட ஐ திங்க் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 60% பார்ப்போம். ஓகே. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேரியன்ஸ் அதிகமாக்குனா ஓகே கொஞ்சம் கிளியராக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நாய்ஸை வந்து நீங்கள் ஃபில்டரும் பண்ண முடியும். ஓகே, ஐ திங்க் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நாய்ஸ் ஃபில்டரிங் ஐ திங்க் அதாவது ஃபேஸஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதை இந்த இதை பிசிஏவை அது ஏகன் ஃபேஸஸ் சொல்லுவாங்க. ஏகன் ஃபேஸஸ் அதே நம்ம பிசிஎல்லே நம்மளுக்கு ஏகன் வெக்டார்ஸ் ஏகன் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதால் அப்போ அந்த ஃபேஸஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிளாட் டிஜிட்ஸ் ஃபங்க்ஷன் புரியல இர்ஃபான். லோட் டிஜிட்ஸா? பிளாட் அது வந்து பிளாட் டிஜிட்ஸ். ஓகே இதுவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த பாருங்கள் 4 காலம்ஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா சப்ளாட்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ சப்ளாட்ஸுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பிளாட்டை வந்து இந்த மாதிரி சிங்கிளாக பார்க்குறத விட நம்ம மல்டிபிள் பிளாட்ஸை ஒரே இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி சப்ளாட்ஸாக இந்த ஒரு பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு செல்லில் வந்து ஒரு பிளாட் ஆக்சுவலாக பிஎல்டியில் வந்து இமேஜ் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஐஎம் ஷோன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு பிளாட்டு இந்த மாதிரி 4 காலம்ஸு 10 ரோஸ்ன்னு கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். 4 காலம்ஸ் 10 ரோஸ் சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதோட சைஸ் வந்து செட் பண்ணுறோம். நம்ம சைஸ் வந்து செட் பண்ணிக்கிறோம் ஒரு பிளாட்டுக்கும் என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ளாட்ஸ் இந்த எக்ஸ்டிக்ஸ் ஒய்ஸ்டிக்ஸ் என்னென்னா இதில் எந்த விதமான அந்த நேம்ஸும் இருக்காது. அதாவது நேம்ஸ் அண்ட் அந்த ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம எம்டியாக கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கிரிட் இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக, ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். ஹாரிசான்டல் ஸ்பேஸு, வெர்டிக்கல் ஸ்பேஸு, ஸ்பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பிளாட்டுக்கு இடையில, அந்த ஸ்பேசஸை நம்ம கொடுக்குறோம் 0.1 0.1 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபிகர் இந்த ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அதாவது 4 காலம்ஸ் 10 ரோஸ் நம்ம வந்து 4 ரோஸ் 10 காலம்ஸ். இப்போ வந்து அது என்ன பண்ணுவோம்னா எனாமரேட் பண்ணுவோம். எனாமரேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 1 by 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இந்த மாதிரி ஒரு பிளாட்டாக வரும். அந்த பிளாட்டில் நம்ம அந்த ஆக்சஸில் வந்து நம்ம ஒரு ஐஎம் ஷோ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம இமேஜ் ஷோ பண்ணுறதுக்கு பிஎல்டி டாட் ஐஎம் ஷோ கூட கொடுக்கலாம். நீங்கள் பிஎல்டி டாட் ஐஎம் ஷோ கூட கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சப்ளாட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஆக்சஸ் வச்சு தான் நம்ம அந்த பிளாட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஸோ ஐஎம் ஷோ கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா 0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அதாவது இந்த ஐ வந்து எனாமரேட் பண்ணியிருக்கிறதுனால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 இந்த மாதிரி வரும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டேட்டாவை பிக் பண்ணி அதை வந்து ரீஷேப் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இமேஜ் தானே. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து என்ன பண்ண முடியும்னா ரீஷேப் பண்ண முடியும். ரீஷேப் டு 8,8 அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்மால் இமேஜாக நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ அது ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்மாலாக மாற்றுறோம் அதோட டைமென்ஷனை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் அந்த பேராமீட்டர்ஸ் தான். சி மேப்பு இதெல்லாம் தேவையில்லை நமக்கு அவ்வளோவா. ஓகே சரி, இவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
இந்த இன்னொரு பாயிண்ட் நான் எடுத்துக்கலாமா? whenever I encounter data with linear type அப்ப மட்டும்தான் நான் பிசிஏ யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை யூஸ் பண்ணலாம் மற்ற இதுலேயும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியாது. இப்போ நம்ம பண்ணது கூட அந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் பண்ணியிருப்போம். ஆமா. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே எதுவுமே தெரியல, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா பிசிஏ அதில் வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம், எந்த ஒரு சேஞ்சஸும் தரல. அப்போ வந்து இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ 3 அல்காரிதம்ஸ் இருக்கு இதுலேயே. நம்ம நாளைக்கு மீதி 2 பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம், இது யூஸ் பண்ணலாமா இல்லை அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே. ஸோ லீனியருக்கும் தனியாக ஒன்று இருக்கு, லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி. நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டாக்கு வந்து கர்னல் பிசின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு நிறைய, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனாக இருக்கட்டும், ஃபீச்சர் செலெக்ஷன்ஸ் அந்த மெத்தட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம மாடலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறது தான், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். அது பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், பிசிஏ, கர்னல் பிசிஏ, லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்க. ஓகே ஓகே. திங்க் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஐ திங்க் யாரோ ஒருத்தர் சேட்டில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அந்த நம்ம ஃபேஸ் பண்ணலையே அந்த ப்ராப்ளம்க்கு, இன்கன்சிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு அதுக்கு பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம முடிச்சுக்கலாம், இதோட நம்ம எண்டிங் கொடுத்துடலாம். இந்த ஓகே, ஸோ வி ஆர் bigdatahandson.com. எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahandson.com. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸில் போனீங்கன்னா எங்களுடைய அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். எடுத்த பழைய வீடியோஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதாவது நேற்று பார்த்த வரைக்கும், அசோசியேஷன் ரூல் வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ அல்காரிதம்ஸ் வந்து பார்த்துருப்போம் இந்த மெஷின் லேர்னிங்கில். ஸோ இன்னும் 2 டேஸோட இது முடியுது, மெஷின் லேர்னிங் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம டீப் லேர்னிங்குள்ளார போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பைத்தானு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டிலாம் எடுத்திருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் தான் இதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வீடியோஸ் வந்து பைத்தானில் வரும். அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஸோ நாளான்னைக்கோட இது முடியுது. நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த வெப்சைட்லேருந்து கூட இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா bigdatahands.com, அதில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுடைய அந்த புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும், அப்டேட்ஸாக வந்துடும். ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.